இணைச்சட்டம். மாசாவில் நீங்கள் சோதித்தது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுவதில் கருத்தாயிருங்கள். ஆண்டவருக்கு முன்னால் நேரியதையும் நல்லதையுமே செய்யுங்கள். அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு நலமாகும். உங்கள் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நல்ல நாட்டில் நீங்கள் புகுந்து அதை உடைமையாக்கிக் கொள்வீர்கள். மேலும் ஆண்டவர் உரைத்தபடி உங்கள் பகைவர் அனைவரையும் உங்கள் முன்பாகவே அழித்தொழிப்பார். வருங்காலத்தில் உன் பிள்ளை உன்னை நோக்கி, நம் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளைகள் நியமங்கள் முறைமைகள் ஆகியவற்றின் உட்பொருள் என்ன என்று கேட்கும்போது, நீ உன் பிள்ளைக்கு இவ்வாறு சொல்: நாங்கள் எகிப்தில் பார்வோனுக்கு அடிமைகளாய் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் தம் வலிய கரத்தால் எங்களை எகிப்திலிருந்து வெளியேற செய்தார். எங்கள் கண்கள் காண எகிப்து நாட்டின் மீதும் பார்வோன் மீதும் ஆண்டவர் மாபெரும் அடையாளங்களையும் அச்சுறுத்தும் அரும் செயல்களையும் செய்தார். நம் மூதாதையருக்கு கொடுப்பதாக அவர் ஆணையிட்டு சொன்ன நாட்டுக்கு எங்களை அழைத்து வந்தார். அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அங்கிருந்து வெளியே கொணர்ந்தார். நமக்கு இன்று இருப்பது போல் என்றும் நலமாகும் பொருட்டும் நமது வாழ்வை அவர் பாதுகாக்கும் பொருட்டும் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும்படி இந்த எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்ற நம் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டார். நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டது போல அவரது திருமுன் இந்த எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்ற முனைந்தால் அதுவே நேரிய வாழ்வாகும். ஆண்டவரின் சொந்த மக்கள். நீ உரிமையாக்கி கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்து உன்னை விட வலிமையிலும் எண்ணிக்கையிலும் மிகுந்த மக்களாகிய இத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், இவ்வியர், எபூசியர் என்னும் 7 மக்களினங்களையும் உன் கண் முன்னே விரட்டியடித்து உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உன்னிடம் கையளிக்கும் போது நீ அவர்களை முறியடித்து முற்றிலும் அழிப்பாய். அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளவோ அவர்களுக்கு இரங்கவோ வேண்டாம். நீ அவர்களோடு திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ளாதே. உன் மகளை அவர்கள் மகனுக்கு கொடுக்காதே. உன் மகனுக்கு அவர்கள் மகனை கொள்ளாதே. ஏனெனில் என்னை பின்பற்றுவதிலிருந்து உன் பிள்ளைகளை அவர்கள் விலக்கி வேற்று தெய்வங்களை வணங்கும்படி செய்வார்கள். அதனால் ஆண்டவரின் சினம் உனக்கு எதிராய் மூண்டு உன்னை விரைவில் அழிக்கும். மாறாக நீ அவர்களுக்கு இவ்வாறு செய்: அவர்களின் பலிபீடங்களை இடித்து அவர்களின் சிலை தூண்களை உடைத்து அவர்களின் அசேரா கம்பங்களை வெட்டி அவர்களின் கைவினையான சிலைகளை தீயில் எரித்துவிட்டு, ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணிலுள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது